உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது வாழைப்பூ. இந்த வாழைப்பூவுடைய துவர்ப்பு தன்மை இல்லாமல் ஒரு பொரியல் ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக வேணுமா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்காக தான். மோஸ்ட்லி உங்கள் எல்லாருக்கும் வாழைப்பூவை எப்படி வாங்கி க்ளீன் பண்ணணுன்றது தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவங்க நீங்கள் வாழைப்பூ வாங்கினீங்கன்னா இந்த நீட்டாக ஒரு குச்சி மாதிரி இருக்குல்ல, அதையும் அது பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன லேயர் மாதிரி இருக்குல்ல, அதையும் எடுத்துட்டு அப்புறமா தான் சமையலுக்கு வாழைப்பூவும் யூஸ் பண்ணணும். வாழைப்பூவை நீங்கள் அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்து வச்சுடுங்க. ஏன்னா அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம இந்த வாழைப்பூவை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை தண்ணியோடு அதில் சேர்த்துருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போது வாழைப்பூவில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு 1/4 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு வாழைப்பூவை வேக விட்டுருங்க. வாழைப்பூ நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். வாழைப்பூ நல்லா வெந்து வந்துடும். நம்ம வேக வச்சிருந்த இந்த வாழைப்பூவை ஒரு ஃபில்டரில் சேஞ்ச் பண்ணி தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக அதே கடாயில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானது இதில் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தது இதில் 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருங்க. கூடவே 2 பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 முட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் முட்டை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பும் ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பரும் சேர்த்துட்டு இதை நல்லா கலரி விட்டு முட்டையோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. முட்டை இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம வாழைப்பூ வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு இப்போ இந்த முட்டையோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வாழைப்பூவில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அனிமிக் பேஷண்ட்டுக்கு பிளட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அல்சருக்கு ரொம்பவே நல்லது இந்த வாழைப்பூ. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க கூட இந்த வாழைப்பூ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் சீக்கிரமாக சரியாகிடும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்ஸ் கூட இந்த வாழைப்பூவை தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாழைப்பூவில் இருந்த தண்ணி எல்லாமே ட்ரைன் ஆகி நல்லா ஃப்ரையாக வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாதத்தோடவும் சேர்த்து சாப்பிட்லாம், இல்லை அப்படியே சாப்பிட்லாம். நீங்களும் இந்த வாழைப்பூ பொரியலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் ஒரு லைக் போட்டுவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கூடவே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன்.